வணக்கம் நேர்களே, மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் இந்த வாரம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்றைக்கி டிசம்பர் 14 திங்கட்கிழமை. டொரண்டோவில் டெம்பரேச்சர் அதே குளிரோடு தான் இருக்குது, பட் ரொம்ப குளிர் இல்லை. ஆனால் இந்த வீக் இன்றைக்கி தவிர்த்து குளிரை நோக்கி பயங்கரமாக போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் எவ்வளோ கோல்டாக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி ஹோம் லைஃப் ஃப்யூச்சர் ரியாலிட்டி இன் செல்வா வெற்றிவேல் அவர்களின் ஆதரவில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல டாப் ஆஃப் தி அவர். இது டாப் ஆஃப் தி அவரில் இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனல்ஸ் அண்ட் எல்லாருமே பரவலாக பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி தான் நம்மளும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கோவிட் வேக்சினேஷன்ஸ் இன்றைக்கி கனடாவில் வந்திருக்கு. இது யாரெல்லாம் எப்படியெல்லாம் எந்தெந்த ப்ராவின்ஸ் இதை எடுத்துகிட்ருக்காங்க ஃபைசரோட இந்த வேக்சினை அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவரில். அடுத்தது கெனேடிய வளத்தில் செல்வா வெற்றிவேல் அவர்கள் இன்றைக்கி ஒருத்தங்க ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு கெரியர் சாய்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி அதில் என்ன மாதிரியான மாற்றங்கள், இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடியன் ப்ரொடக்ஷன் சாங், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏ.இ. மனோகரன் அவர்களோட பாடல்களை எடுத்து கோர்வையாக நமக்காக வழங்க இருக்கிறாங்க சிங்கர் ரமேஷ் அவர்கள். இதை தவிர்த்து நியூஸ், வெதர் ரிப்போர்ட் அண்ட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஆன் தட் நோட் வாங்க டைரெக்டாக டாப் ஆஃப் தி அவருக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற விஷயம் இன்றைக்கி டாப் ஆஃப் தி அவரில் நம்ம பார்க்குறோம். என்னென்னா அஃப்கோர்ஸ் ஃபைசரோட வேக்சினேஷன் கனடா வந்து சேர்ந்துச்சு நேற்று அரவுண்ட் 8 PM அளவில். அண்ட் ஆல்மோஸ்ட் 30,000 டோசஸ் ப்ரைமரி டோசஸ் வந்து இறங்கியிருக்கு. இந்த 30,000 டோசஸை 14 டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அண்ட் அங்கேருந்து 10 ப்ராவின்சஸ்க்கு போய் சேர்ந்துருக்கு. அஃப்கோர்ஸ் எந்த டெரிட்டரிஸ்க்கும் போகல, 10 ப்ராவின்சஸ்க்கு தான் மெயினாக வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இது என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வெறும் 1 year தான் இந்த வேக்சினேஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. ஸோ போன டிசம்பர் தான் இந்த ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு வந்து வெளியில் வந்து இதோட இன்ஃபெக்ஷன்ஸ் ஆரம்பிச்சது அரவுண்ட் டிசம்பர் ஜான்வரி பீரியடில் தான். அண்ட் அதெல்லாம் ஆரம்பித்து கனடாவுக்குள்ளே இந்த வைரஸ் வந்து சேர்ந்தது வந்து ஆல்மோஸ்ட் ஃபெப்ரவரி மார்ச்னு சொல்லலாம். அண்ட் ஃபெப்ரவரியிலேருந்து இன்றைக்கி டிசம்பர், ஸோ ஆல்மோஸ்ட் 10 monthsக்குள்ளே ஒரு வேக்சினேஷனை ப்ரிப்பேர் பண்ணி அதை பேசிக் டெஸ்டிங்ஸ் எல்லாம் முடித்து இன்றைக்கி ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். இது வரைக்கும் வேக்சினேஷன் ப்ரொடக்ஷனில் இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டான ப்ரொடக்ஷன்ஸ் எப்பயுமே பார்த்ததில்லை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கொண்டு வந்து கனடா வரைக்கும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் அதை எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்குறது அப்படின்றது அடுத்த கட்டம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இதை கியூபெக்லேயும் டொரண்டோலையும் ஃபர்ஸ்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர் டொரண்டோவில் கொடுத்துருக்காங்க. பட் கியூபெக்கில் வந்து ஒரு லாங் டேர்ம் கேரில் இருக்கிற 84-year-old கெசால் லெவிங்க் அப்படின்றவங்க எடுத்துகிட்ருக்காங்க, 89-year-old. ஸோ இவங்க வந்து இந்த வேக்சினை எடுத்தது ஃபர்ஸ்ட் டோஸ் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு செகண்ட் டோஸ் 21 days கழிச்சும் கொடுத்தாகணும். ஸோ இது ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட் இந்த பேண்டமிக்கோட ஃபைட்டில். ஸோ அகேன் நான் சொன்ன மாதிரி கியூபெக் சிட்டியில் 89-year-old லேடி அங்கே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இங்கே டொரண்டோவில் ஒரு P.s.W ஒர்க்கர் அனீட்டா ஹைடேகன் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க இந்த வேக்சினை 12 PM அளவில். ஸோ ஃபஸ்ட்டு கியூபெக் 11:25 அப்புறம் 12 PM, ஸோ அரௌண்ட் த சேம் டைம்னு சொல்லிக்கலாம். இந்த வேக்சின் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே இந்த பேண்டமிக் ஃபைட்டில் இது ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்டாக தான் பார்க்குறோம். அகெயின் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த ஃபைசர் வேக்சினேஷன் வந்து 2 doses. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. 21 days கழித்து இவங்க எல்லாருக்குமே செகண்ட் டோஸும் கொடுத்தாகணும். இது டோசஸ் அண்ட் ரோல் அவுட் பண்ணுறதோட ஸ்டெப்பிங்ஸ். பட் இதுக்குள்ளே இருக்கிற நிறைய லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, என்னன்றதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு அவங்க எடுத்துக்கிட்ட வேக்சினை பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம் இதை பற்றி.
Madame l'évêque. Très bien, allez. Je vais aller, Madame l'évêque, je vais piquer, ok? C'est fait. ஸோ அந்த வேக்சினை 2 பேருமே ரொம்ப பிரேவாக எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வேக்சின் பற்றி நிறையவே பேசிட்டோம். அஃப்கோர்ஸ் -20 -70 டிகிரி செல்சியஸில் இதை வந்து பாதுகாத்து வைக்கணும். அப்போ அந்த வகையில் இதோட நிறைய லாஜிஸ்டிக்ஸும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 400 ஃப்ரீசர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம் ஃபெட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அண்ட் டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரை ஐஸ், கிலோஸ் ஆஃப் ட்ரை ஐஸ் தேவைப்படுது. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 5 கெனேடியன் கம்பெனிஸை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. இதை கொண்டு வந்து சேர்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. அண்ட் அஃப்கோர்ஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுலையும் நிறையா ப்ரையாரிட்டி லிஸ்டிங் தான் சொல்லணும். முதல்ல லாங் டேர்ம் கேர்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். ஈவன் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்குள்ளேயே வந்து லெவல்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அக்யூட் கேர் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்தது லாங் டேர்ம் கேர் ஒர்க்கர்ஸ், அப்புறம் ரீஹேப், அந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே நிறைய லாஜிஸ்டிக்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணுற ஒரு மினிஸ்டர் இதை பற்றியும் பேச இருக்கிறாங்க. அனிதா ஆனந்த் அவர்கள், கனடாவோட ப்ரொக்ரூட்மெண்ட் மினிஸ்டர். அவங்கள பற்றியும் இதை பார்க்கலாம், அவங்களோட ப்ரெஸ் மீட்டை. I will begin by speaking about our procurements here at home and some of the logistical issues that we are addressing as vaccines come into this country. As you know, from day one, our government has been working diligently to ensure that Canadians have the equipment and the supplies that they need to see this pandemic through to the other side. Now, as a result of Canada's bilateral agreements with the world's most promising vaccine developers, Canada is charting its path forward towards recovery. Last night, I had the privilege to be on hand as some of the first COVID-19 vaccines arrived in this country. That shipment was part of the first 30,000 doses of the Pfizer-BioNTech authorized vaccine. More shipments will follow shortly, with up to a total of 249,600 doses arriving by the end of this month alone,
This is the first tranche of the 20 million doses that we have purchased from Pfizer to date. Notably, our vaccine portfolio consists of signed agreements with 7 vaccine manufacturers that will provide us with access to up to 414 million doses, the most number of doses per capita of any country in the world. In addition to executing the advance purchase agreements with vaccine developers, my department at PSBC continues to support the logistic side of the largest mass vaccination effort in Canadian history. I'm pleased to announce today that we have awarded standing offers to 5 Canadian companies to deliver tens of thousands of kilograms of dry ice weekly on an as-needed basis for storing vaccines at various temperatures. A key component of our contracts is that provinces and territories must be able to issue call-ups against these offers directly so that they too can quickly meet their immediate storage needs without delay. And we are pleased to be able to support the provinces and territories in this regard. Now for an update on freezers. When it comes to transporting and storing vaccines, we have now purchased 422 freezers, including 148 portable and 130 countertop freezers, as well as 322 ultra-cold freezers that can store vaccines at up to minus 80 degrees Celsius to accommodate the Pfizer vaccine. So far, we have received a total of 42 freezers, with more on the way this week and in the coming weeks. In closing, my department continues to focus on keeping Canadians healthy and safe. And with vaccine procurements, we are beginning to see the light at the end of the tunnel. But this pandemic is a global one, and it requires a global response. That is why today's announcement from my colleague, Minister Karina Gould, is so important. ஸோ இது ஃபெட்ரல் லெவலில் இதை எப்படி நம்ம ரோல் அவுட் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. பட் இதோட இன்ஃபர்மேஷன் ஒன்டாரியோவுக்கு எப்படி இம்ப்ளை ஆகும் அப்படின்றத நம்மளோட பிரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் அவரோட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். Well, good afternoon, folks. What we witnessed today is a massive step forward in the fight against this deadly virus. I want to thank Kevin Smith at UHN and his entire team, along with the 5 frontline healthcare heroes. Thanks to them, we were the first in Canada and one of the first in North America to administer this vaccine. I said we would be ready, and we are. Make no mistake, there's a long road ahead of us, but what this represents is hope and proof that this pandemic will come to an end. God bless Anita and the other healthcare heroes, and God bless the people of Ontario. Thank you. ஸோ ட்ராண்டோ இந்த வேக்சினை எடுத்துக்கிட்டது நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரி 5 ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் UHN, அதாவது யூனிவர்சிட்டி ஹெல்த் நெட்வொர்க்ஸ், இதில் உள்ள ஒரு லாங் டேர்ம் கேர் ஃபெசிலிட்டியில் தான். ஸோ அது ட்ராண்டோவுக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இது ட்ராண்டோவை இந்த வேக்சினேஷன் எப்படி வந்து சேர்ந்தது, முதல்ல இங்கே ரோல் அப் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம். We have good news today that Pfizer's COVID-19 vaccine has arrived here in Canada, and people right here in Toronto have actually received the vaccine. And this should all provide hope to us all and help to encourage us to continue to do the right thing to stop the spread of this virus as much as we can until it comes our turn to be vaccinated.
It also reminds us that our work to help people get through this can't stop, nor can or should there be any let-up in our own personal adherence to public health guidelines, a subject to which I'll return in a moment. Chief Pegg will also provide a high-level update today on the city's work on vaccination preparation. We had a good meeting on Sunday on this important planning work, and while the province is entirely responsible for the first doses of the vaccine here now, we are working, the city and Toronto Public Health, working with the province and everybody else to make sure that we are ready when it comes time for inoculating the general public, and we stand ready to help with these early efforts if requested to do so by the province. While our city government has been focused on our ongoing response to COVID-19 and to making sure that we're doing everything we can to help protect people's health and save lives, we've also been continuing to make progress on the initiatives that were underway before the pandemic to improve the quality of life in Toronto. நீங்கள் ஒவ்வொரு முறையும் முகமூடி அணியும் போதும் ஒரு நாள் இதனை செய்யுமாறு நாங்கள் அனைவரும் கேட்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை கை கழுவும் போதும் இறுதியில் அது அவர்களுக்கு பெருமதியானதாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை இங்கே நேரத்தை கழிக்கும் போதும் சில போது நாங்கள் அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று கூட முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இங்கேயும் கோவிட்-19 உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாருங்கள். கனடா அரசாங்கம் வழங்கும் ஒரு செய்தி. கோவிட்-19 பொது சுகாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்றுங்கள். ஸோ இந்த எல்லா குட் நியூஸ் ரிகார்டிங் வேக்சினேஷன்ஸ் கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் இது வந்து ஒரு சின்ன ஸ்டெப்புன்னு தான் சொல்ல முடியும் டுவர்ட்ஸ் த ஃபைனல் ஃபைட். இன்னமுமே வந்து நிறையா பிளேசஸ் லாக்டவுனில் தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி யார்க் ரீஜனுமே லாக்டவுன் இன்னையிலேருந்து ஆரம்பித்து 28 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணணும் டில் Jan 11th அப்படின்ற நியூஸ் இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அங்கேயும் டொரண்டோ மாதிரியே இன்டோர் அண்ட் அவுட்டோர் டைனிங், இன்டோர் ஷாப்பிங் எல்லாமே க்ளோஸ் டவுன் ஆகிருக்கு. ஒன்லி பேசிக் நீட்ஸ்க்கான ஷாப்பிங், க்ரோசரிஸ், மெடிசன்ஸ், ஃபார்மசிஸ் இந்த மாதிரியான பிளேசஸ் மட்டும்தான் ஓப்பனாக இருக்க போகுது. அண்ட் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறவங்க கூட மட்டும்தான் கூடணும், வேறு எந்த ஃபேமிலிஸோடையும் கூடக்கூடாது அப்படின்னு சேம் லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யார்க் ரீஜனுக்கும் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது அகேன் டக்ஃபோர்ட் அவர்கள் சொன்ன மாதிரி நம்மளோட ஃபைட் இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வேக்சின்றது ஒரு சின்ன தீப்பொறின்னு தான் சொல்லணும். இன்னமும் நம்மளோட கேர் இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதையே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஹேண்ட் வாஷிங்காக இருக்கட்டும், மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப இடங்களில் மீட் பண்ணாததாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட நம்பர்ஸ் இன்னுமே ஹை ரைசிங்கில் தான் இருக்குது. மொத்தமாக கனடாவில் மட்டுமே இன்றைக்கி 6,734 கேசஸ், ஒன்டாரியோவில் மட்டுமே 1,940, ஆல்பர்ட்டாவில் 1,887, கியூபெக் 1,620, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 759, சஸ்காஷ்வனில் 269, மேனிடோபாவில் 241, நுனவேட்டில் 9, நோவஸ்கோஷியாவில் 5, நியூ ஃபவுண்ட்லேண்ட் லேபடாரில் 1, நியூ பிரவுன்ஸ்விக்லேயும் ஒரு கேஸ், நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸில் 1, யூகான்லேயும் ஒரு கேஸ் அப்படின்ட்டு அதிகபட்சமான நம்பர்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் தோ வேக்சின் வந்துருச்சு அப்படின்னாலும் அது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டு அந்த ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம இன்னுமே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு தான் இருந்தாகணும் அப்படின்றது வந்து மீண்டும் மீண்டும் எல்லா வகையிலையும் எல்லா இடங்களையும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அகேன் கேர்ஃபுல்லாக இருங்க, விஜிலண்ட்டாக இருங்க. போகிற இடம் வர இடம் எதாக இருந்தாலுமே ஹேண்ட் வாஷிங்காக இருக்கட்டும், மாஸ்க் போட்டுக்கிறதா இருக்கட்டும், ரொம்பவே கேர்ஃபுல்லாக கண்டினியூவாக இருக்கணும் தான் நினைக்கிறோம். ஸோ ஆன் தட் நோட் கோவிட் நம்மளோட லைஃப்பை ரொம்பவே மாற்றிட்டு தான் இருக்குது. ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி இன்னும் பெட்டர் ஆகணும் 2021 அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம அடுத்தது கெனடிய வளத்துக்குள்ளே போகலாம். ஸோ கெனடிய வளத்தில் இன்றைக்கி திரு செல்வா வெற்றிவேல் அவர்கள் ரொம்பவே டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம வந்து யாராவது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு விருப்பம் எடுத்து அந்த ஒரு கெரியர் ஆப்ஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்திருக்கு, என்ன மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்பவே முக்கியத்துவமான விஷயத்த நமக்காக ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறாங்க. கெனடிய வளத்தில் பார்க்கலாம்.
எஸ்டேட் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக செல்வா வெற்றிவேல் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் செல்வா. வணக்கம் சுதாகரன். இன்று நான் கேட்பது இந்த ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலே பல முகவர்கள் ஒரு காலத்திலே போட்டி போட்டுக்கொண்டு வீடு விற்பனை முகவர் ஆகினார்கள். கடந்த சில வருடங்களை எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் எங்கள் சமூகத்தில் கூட பலர் இந்த துறையில் போட்டி போட்டுக்கொண்டு முகவராக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு முகவராகி இருக்கின்றார்கள். ஆனால் தற்சமயம் இந்த ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்தவரையில் அந்த லைசன்ஸை பெற்றுக்கொள்வதில் சில மாற்றங்கள் வந்திருப்பதன் காரணமாக, உதாரணத்துக்கு உங்களாலேயே பல மாணவர்கள் உருவாக்கப்பட்டிருந்தார்கள், ரியல் எஸ்டேட் முகவர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது டொரண்டோ விமானத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நீங்கள் கூட பல வகுப்புகளை நடத்தியிருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது சில கல்லூரிகளில் மட்டும்தான் இதற்கான வகுப்புகள் நடைபெறுவதாகவும் முன்னர் போல இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. இது எவ்வளவு தூரம் உண்மையானது? தற்போது ஒரு முகவராக வருவதாக இருந்தால் என்ன மாற்றங்கள் இப்பொழுது? சுதாகரன், சிறிது விவரமாக பார்த்தோமா இருந்தால் இந்த வாரம் டொரண்டோ ரியல் எஸ்டேட் போர்ட் தமது 100வது வருடத்தை செலிப்ரேட் பண்ணிக்கிறார்கள். அதாவது டொரண்டோ ரியல் எஸ்டேட் போர்ட் ரெகுலேட் பண்ணி ரியல் எஸ்டேட் ஆஸ் அ ரெகுலேட்டட் ப்ரொஃபஷன் ரெகுலேட் பண்ணப்பட்டுவே 100 வருடங்கள் ஆகின்றன. சிறிதாக கடந்த காலங்களை பார்க்க போனவா இருந்தால் 1990s ரிசிஷனுக்கு பிற்பாடு 1997 ஒரு லேண்ட்மார்க் இயராக நாங்கள் கருதலாம் ரியல் எஸ்டேட்டை. அதுதான் ரீகோ சொல்லி ஒன்றாரியோ கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணார், ரியல் எஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஒன்டாரியோ உண்டு. அதுக்கு பிற்பாடு ரியல் எஸ்டேட் படித்து வருபவர்கள் எல்லோருமே ரியல் எஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஒன்டாரியோவின் அனுமதி ஸ்கிரீன் செக்கிங் வரக்கூடியதாக இருந்தது. ஒன்டாரியோ ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் என்பது ஒன்டாரியோ முழுவதற்கும் உள்ள ஆர்கனைசேஷன் போர்டு. அவர்கள் தான் லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த படிப்பிப்பதற்கான பள்ளிக்கூடமாக இருந்தார்கள். ஸ்கூல் நாங்கள் படிக்கிறதுக்கான ரெகுலேஷன்ஸை ரீகோ கொடுக்குற ரெகுலேஷன்ஸை படிப்பிப்பது ஒன்டாரியோ ரியல் எஸ்டேட் காலேஜாக இருந்தது. அவருடைய ட்ரைனிங் காணாது என்று சொல்லி கருதி, அதாவது நவ் யங்ஸ்டர்ஸுக்கு டிஃப்ரெண்டாக ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி ரீகோ ரியல் எஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஒன்டாரியோ அந்த ஸ்டடீஸ் மெத்தடை கம்ப்ளீட்டாக மாற்றி இருக்கிறார்கள். அதாவது ஒன்டாரியோ ரியல் எஸ்டேட் அசோசியேஷனில் இருந்த அந்த ரைட்ஸை எடுத்து ஹெம்பர் காலேஜுக்கு கொடுத்துருக்கணும். அதாவது ஒரு கம்யூனிட்டி காலேஜ் லெவலில் இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன்படி சில மாற்றங்கள் நடந்துள்ளது. இப்போது இவ்வளவு காலமும் ஒரு காலேஜின் மூலமாக வருவதாக இருந்தால் ஸ்டார்டிங் டேட் எப்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்பவும் கோர்ஸை முடிக்கலாம். இருந்தோ 18 இயர்ஸ்க்கு 18 மந்த்ஸில் முடிக்கணுமாக இருந்தால் கூட எக்ஸப்ஷன் இருந்தது. ஆன்லைனில் படிக்கலாம். எக்ஸாம்ஸ் எவ்ரி வீக்கும் எக்ஸாம் இருந்தது. அந்த எல்லாம் சேஞ்சஸாக இருக்கிறது. ஒரு ஹெம்பர் காலேஜின் கம்யூனிட்டி ப்ரோக்ராம் லெவலில் ரியல் எஸ்டேட் மாறியுள்ளது. கோர்ஸ் ஃபீஸுகளும் காலத்துக்கு தக்க மாதிரி, இன்ஃப்ளேஷனுக்கு தக்க மாதிரி கோர்ஸ் ஃபீஸும் மாறியுள்ளது. ஒரு காலேஜில் படிக்கும் பொழுது less than $3,000 you can complete all 6 courses. Now around $4,000. The 25% price increase. Study methods, online, part-time, full-time, different rate right now. Used to be the same fees. Yes, Sudharan, real estate as a professional course. Real estate agent வருவதாக இருந்தால் you have to dedicate yourself as a profession. பகுதி நேரமாக ஒர்க் பண்ணிக்கொண்டு ரியல் எஸ்டேட்டை விருப்பமான நேரம் செய்வோம்னு சொல்லி வர்றதற்கு கொஞ்சம் கஷ்டமாக உள்ளது. இட்ஸ் ரெகுலேட்டட் நவ். நன்றி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ இந்த ஒரு கோவிடில் அஃப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட் ஃபீல்டுமே ரொம்பவே மாறுபட்டிருக்கு. அண்ட் சேஞ்சஸ் நிறையவே போயிட்டு இருந்தாலும், இனிஷியலி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பீரியடாக இருந்தாலும் இப்பொழுது ஆல்மோஸ்ட் பேக் டு நார்மல்னு சொல்லணும். சேம் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வாங்குறது விற்கிறது அப்படின்னு போயிட்டுருக்கிறதுனால இந்த மாதிரியான சேஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அப்டேட்டாக வச்சுக்கிறது. எஸ்பெஷலி அது ஒரு கெரியர் ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நடைவலத்தில் அந்த விஷயத்தை பார்த்தோம். இப்போ அடுத்தது கோவிட் இந்த நம்பர்ஸ் நிறைய பேசிகிட்டு இருக்கிற போது இதனால் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு செக்டர் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் எஜுகேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஸ்கூல் ஃப்ரம் ஹோம்ன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் ஆன்லைன் லேர்னிங்கில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸ்
பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறது பிள்ளைங்களை அண்ட் ஆன்லைனில் அவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறையா டிஃபிகல்ட்டிஸ்க்கு நடுவில் சில பேரண்ட்ஸ் ஹாவ் மேட் த டிஃபிகல்ட் என்ன சொல்கிறது, அந்த ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னென்னா கிட்ஸை வந்து இருந்தாலும் ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அவங்க இன்னும் வேலைக்கு போயிட்டுருக்கலாம், இல்லை பிள்ளைங்களை வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனாலையா இருக்கலாம். இதனால் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வகையில் எவ்ரிடே ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும் ஒரு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பை சான்ஸ் பிள்ளைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ, அதை வச்சு வீட்டுக்குள்ளே கோவிட் இன்ஃபெக்ஷன் உள்ளே வருமோ அப்படின்ற ஒரு நர்வஸ்னஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஸ்கூல் க்ளோஷர்ஸ், கோவிட் எக்ஸ்போஷர்ஸ்னால அண்ட் கோவிட் அவுட் பிரேக் அந்த ஸ்கூலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னுமே நர்வஸாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் டொரண்டோ ஸ்கூல் போர்டில் டிடிஎஸ்பியில் 13 ஸ்கூல்ஸ் கோவிட் அவுட் பிரேக்னால க்ளோஸ் டவுன் ஆகிருக்குது. அண்ட் இது இன்றைக்குள்ள நம்பர்ஸ். வின்டர் பிரேக்குக்கு முன்னாடி இன்னும் சில ஸ்கூல்ஸ் கூட க்ளோஸ் டவுன் ஆகும் அப்படின்ட்டு நியூஸ் சொல்லும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ அவுட் பிரேக்னால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வித்தின் த ஸ்கூல் அந்த கோவிட் பரவுச்சுன்னா, அதாவது ஒருத்தருக்கு வந்து ஸ்கூலுக்குள்ளே மட்டுமே அது பரவி ஒரு பர்டிகுலர் செக்டர் ஆஃப் த ஸ்கூல் இன்ஃபெக்ட் ஆகிறது தான் அவுட் பிரேக்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான பரவல் நடக்கும் போது அந்த ஸ்கூலை க்ளோஸ் டவுன் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் க்ளீனிங்காக இருக்கட்டும், அண்ட் அந்த இன்ஃபெக்ஷனில் இருக்கிற ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே குவாரண்டைன் பண்ணி அதை தவிர்த்து இன்னும் பரவாமல் இருக்கிறதுக்கு வழி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த 13 ஸ்கூல்ஸ் க்ளோஸ் டவுன் ஆகப்பட்டிருக்கு. பட் மற்ற ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கிற கேசஸ் வந்து இட்ஸ் நாட் அன் அவுட் பிரேக் சுச்சுவேஷன். அதாவது அவங்க இன்ஃபெக்ஷன்ஸை வந்து வெளி இடங்கள்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ஸ்கூலில் அது பரவலை அப்படின்ற வகையில் அதை பார்த்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸாக இருந்தால் அந்த மாதிரியான ஸ்கூல்ஸை க்ளோஸ் டவுன் பண்ணுறதில்ல. பட் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு டேலி, அந்த ஒரு இதையுமே பப்ளிக் ஹெல்த் வந்து அண்டர்டேக் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டாஃப் வந்து ஹாலிடே சீசனுக்கு அப்புறம் 2 வீக்ஸ் க்ளோஸ் டவுன் பண்ணுங்கள் ஸ்கூல்ஸை, ஸோ தட் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இன்னும் பப்ளிக் ஹெல்த் அண்ட் டிடிஎஸ்பி வந்து இதில் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே நியூஸஸ் அண்ட் சஜஷன்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே அப் டு டேட்டாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எப்படி இந்த மாதிரி கோவிட்னால நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் மாட்டிகிட்டு இருக்கிறோமோ, இது வந்து எல்லா பக்கமும் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் கரன்சியுமே ரொம்பவே அப் அண்ட் டவுனாக தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் கடந்த சில நாட்களாகவே இந்திய பணமாற்றமாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்காவோட மணி எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், ரொம்ப ஹை லெவல்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன மாதிரியான ரேட்ஸ் கரன்சியில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி இலங்கை 152.50 இலங்கை ரூபா, இந்தியா 57.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.04 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.05 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், பணம், இந்த மாதிரியே விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்ததும் பணத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஃபைன்ஸ் அப்படின்னு பார்த்தாலே நிறைய பேர் நிறையா ஃபைன் கட்டுறது வந்து டிராஃபிக் டிக்கெட்ஸ், டிராஃபிக் வயலேஷன்ஸ்க்கு தான். அந்த வகையில் இந்த ஒரு 2 வீக்ஸ் பீரியடில் மட்டுமே ஆல்மோஸ்ட் 400 டிராஃபிக் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஸ்பீடிங் ஒரு பெரிய ரீசன் அண்ட் அஃப்கோர்ஸ் மற்ற வயலேஷன்ஸும் உண்டு. யூஸ்வலாகவே டிசம்பரில்
டிராஃபிக் டிக்கெட்ஸ் ஹைக் ஆகும். ஏன்னா கிறிஸ்மஸ் டைம், பார்ட்டிங், வெளியில் போகிறது, ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறது, ட்ரங்க் அண்ட் டிரைவிங் இதெல்லாம். பட் இந்த வருஷம் பேண்டமிக்னால மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்ட்டிங் இல்லை, வெளில போகாதீங்க, ரொம்ப கூடாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்பர்ஸில் ஒரு மாற்றம் இல்லை. அப்படின்னா அஃப்கோர்ஸ் எங்கேயோ தடுமாறுறோம் அப்படின்றது தான் உண்மை. அதுக்கு ரிலேட்டடாக யோசித்தோன்னா இந்த மாதிரியான டிக்கெட்ஸ் அப்படின்னு வாங்கும்போது அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நிறைய பார்ட்டிஸும் நடக்குது, நிறைய பேர் கூடுறாங்கன்றதும் உண்மை தான் போல் இருக்குது. ஸோ அகேன் இந்த நம்பர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போது 2020 டிசம்பரில் வாங்குகிற நம்பர்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு 2019 அரவுண்ட் டிசம்பர். இதே டைமில் சேம் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட பிஹேவியரில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை போல் இருக்கே அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அண்ட் எவ்ரி இயர் டிடிசி வந்து நியூ இயர் ஈவில் வந்து யூஸ்வலாக ஃப்ரீ ட்ராவலிங் டைம் பீரியட் கொடுப்பாங்க அந்த ஈவினிங். ஸோ நிறைய பேர் டவுன் டவுனுக்கு பார்ட்டிஸ்க்கோ இல்லை கிளப்பிங்க்கோ போனால் சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு டிடிசி வந்து ஃப்ரீ ட்ரைவ் கொடுப்பாங்க அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஜானுக்கு. பட் இந்த வருஷம் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அகேன் டு நிறைய பேர் வெளில போகாதீங்க, பார்ட்டிஸ் இல்லை அண்ட் ஸ்டே ஹோம் அப்படின்றத வந்து ரிட்டாலியேட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஜான் ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக கொடுக்குற அந்த ஃப்ரீ ரைடை கேன்சல் பண்ணிட்டாங்க டிடிசி. ஸோ அந்த வகையில் எல்லாருமே வெளில போகாதீங்க, வீட்டில் இருங்க அப்படின்றத வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ண முடியுமோ என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பிஹேவியர் நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அகேன் ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களுக்காக மட்டும் இல்லை, ரோடை நம்ம எல்லாரோடையும் ஷேர் பண்ணுற எல்லாருக்காகவும். ஸோ டிக்கெட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஃபைனுக்காக இல்லை, நம்மளோட லைஃப்காகவும் தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு நியூஸை எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வின்டர் டிசம்பர்னாலே குளிரை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். டொராண்டோவில் இன்றைக்கி மைல்டர் வெதர்னு தான் சொல்லணும் டிசம்பராக இருந்தாலும். பட் டொராண்டோவில் மட்டும்தான் இப்படி, எல்லா சிட்டிஸ்லேயும் அப்படி இல்லை. குளிர் வந்துக்கிட்டே இருக்குது, ஹை பீக் வின்டராகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நிறைய இடங்களில். குபெக்கில் ஆல்மோஸ்ட் -19 டிகிரிஸ் போக போகுது நாளைக்கு. ஸோ ஆன் தட் நோட் வெதர் எப்படி இருக்குது எல்லா சிட்டிஸ்லேயும் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் கலையரங்கம். அதில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பர்ஃபார்மன்ஸை தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ஒரு சிங்கர் அண்ட் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். பட் இன்றைக்கி ரொம்ப ஒரு அழகான ஒரு டீம் நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அண்ட் இவங்க எடுத்திருக்கிற சாங் பாப்பிசை மன்னர், பாப்பிசை சக்கரவர்த்தின்னு தான் சொல்லணும், ஏஇ மனோகரன் அவர்கள் அவங்களோட நிறைய பாடல்களை எடுத்து ரொம்ப அழகாக இசையும் கொடுத்து ஒரு பெரிய டீமாக எல்லா வயதினரும் சேர்ந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடலை பார்க்கலாம். Hi friends, this is our tribute to our P.s.ச Chakravarti, the great legend, the pop king, A.E. Manoharan.
மருகாயலில் வேல் முருகா நீயே ஆவலுடன் உன்னை தேடி வந்தேனே மால் மருகாயலில் வேல் முருகா நீயே ஆவலுடன் உன்னை தேடி வந்தேனே முருகா வடிவேலா தருவாய் அருள் குமரா முருகா வடிவேலா தருவாய் அருள் குமரா கதிர்மலை கந்தவேளே காப்பது நீ ஐயா கதியே நீ என்றால் பதியே சரணமையா கதிர்மலை கந்தவேளே காப்பது நீ ஐயா கதியே நீ என்றால் பதியே சரணமையா குமரா எழில் முருகா வருவாய் என் அழகா குமரா எழில் முருகா வருவாய் என் அழகா இலங்கை என்பது நம் தாய் திருநாடு எழில் மிகுந்த இயற்கை வளம் நிறைந்த நம் நாடு மாணிக்க முத்துகளும் மாண்புறு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு மாணிக்க முத்துகளும் மாண்புறு காட்சிகளும் மனதை கவர்ந்திடும் நாடு யாழ்ப்பாணம் என்று சொன்னால் தேன் சுவையூறும் பனை வளமும் புகையிலையும் ஒன்றாக வளரும் கந்தனின் நல்லூர் கண்டே கடல் வளம் நிறைய உண்டு கரை வளம் பெருகுது அங்கே கந்தனின் நல்லூர் கண்டே கடல் வளம் நிறைய உண்டு கரை வளம் பெருகுது அங்கே Kuranjani started run night, Kuranjani started வடவட என விற்று வந்தாள் வாயாடி கிழவி சுட சுடவே சுமந்து வந்தாள் சிங்கார கிழவி நடை நடையாய் விற்று வந்த களைப்பு தீரவே கடை தெருவில் குந்தி விட்டாள் கண்ணான கிழவி
பார்வைகள் சிந்தையை மாற்றுவதுண்டு கலகல சிரிப்புகள் கண்மயக்கும் பேச்சுகள் கனவாய் மாறுவதுண்டு சில சில பாவையர் சின்ன சின்ன பார்வைகள் சிந்தையை மாற்றுவதுண்டு கலகல சிரிப்புகள் கண்மயக்கும் பேச்சுகள் கனவாய் மாறுவதுண்டு எலிகள் பட்டாளம் அங்குமெங்கும் ஓடி ஓடி ஒரே கும்மாளம் வாளருந்து போனாலும் வம்புகளின் தாராளம் நாலு காலில் பாய்ந்து செல்லும் குறும்பு ஏராளம் அடுத்தவர்க்கு தெரியாமல் அடுக்களை ஏறும் அரிசி முதல் பருப்பு வரை டேஸ்டுமே பார்க்கும் வெட்டியாச்சி ஓடி வந்தால் வெட்டியே ஓடும் சிலு சிலித்து பல்லை காட்டி ஏளனம் செய்யும் Malu 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 medangana pumalu suranganita malu ganava surangani surangani suranganita malu ganava malu 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 medangana pumalu suranganita malu ganava Thank you. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. நல்ல ஒரு சாங். சின்ன பிள்ளைங்க கூட அழகாகவே கீபோர்ட் அண்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாடல் நமக்காக ரமேஷ் திரைராஜா அண்ட் குழுவினர்
ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஹாப்பி மூடோட இன்றைக்கி கனடாவில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு நியூஸை பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் முதல் கோவிட் தடுப்பூசிகள் இன்று கனேடியர்களுக்கு வழங்கப்பட்டது. கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு வரலாற்று தருணமான இன்றைய நிகழ்வு வீடே என விவரிக்கப்படுகிறது. கியூபெக்கிலும் ஒன்டாரியோவிலும் ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று முன்னுரிமை பெற்ற ஒரு சிறிய குழுவினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசியை கியூபெக் நகரத்தில் உள்ள நீண்டகால பராமரிப்பு இல்லத்தில் வசிக்கும் 89 வயதான கிசெல் லவன்கியூ என்பவர் இன்று காலை 11:25 மணியளவில் பெற்றுள்ளார். கியூபெக் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் டுபே இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஒன்டாரியோவில் முதல் தடுப்பூசி முன்னணி சுகாதார ஊழியர் அனிட்டா ஹைடங்கன் என்பவருக்கு இன்று மதியம் 12 மணியளவில் வழங்கப்பட்டது. டொரண்டோவில் உள்ள பல்கலைக்கழக சுகாதார வலையமைப்பின் ஒரு பகுதியான மிச்னர் நிறுவனத்தில் அவர் இந்த தடுப்பூசியை பெற்றார். இந்த வாரம் 10 மாகாணங்களில் உள்ள 14 தளங்களில் கோவிட் தடுப்பூசிகள் கனேடியர்களுக்கு வழங்கப்படுகின்றன. நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் வசிப்பவர்கள் மற்றும் ஊழியர்கள், கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் முன்னணி சுகாதார ஊழியர்கள் ஆகியோருக்கு இந்த தடுப்பூசி முதலில் வழங்கப்பட உள்ளது. நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லெபடோரில் இந்த வாரம் முதலாவது தடுப்பூசி வழங்கப்படும் என்று மாகாண முதல்வர் ஆண்ட்ரூ ஃப்ரே இன்று தெரிவித்தார். பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் இந்த வாரம் முதலாவது தடுப்பூசி வழங்கப்படும் என்று தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் ஹெதர் மொரிசன் கூறினார். நியூ பிரன்ஸ்விக்கில் இந்த வாரம் முதலாவது தடுப்பூசி வழங்கப்படும் என்று மாகாண முதல்வர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். நோவஸ்கோஷியாவில் நாளை முதலாவது தடுப்பூசி வழங்கப்படும் என்று சுகாதார தலைமை மருத்துவ அதிகாரி ரோபர்ட் ஸ்ட்ராங் தெரிவித்துள்ளார். மனிடோபாவில் முதலாவது தடுப்பூசி புதன்கிழமை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சஸ்கெச்வானில் இந்த மாத இறுதியில் முதலாவது தடுப்பூசி வழங்கப்பட ஏற்பாடாகியுள்ளது. ஆல்பர்டாவில் முதலாவது தடுப்பூசி புதன்கிழமை வழங்கப்படும் என்று மாகாண சுகாதார அமைச்சர் டைலர் ஷாண்ட்ரோ கூறியிருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்த வார இறுதிக்குள் முதலாவது தடுப்பூசி வழங்கப்படும் என்று மாகாண சுகாதார அதிகாரி பொனி ஹென்ரி தெரிவித்திருக்கின்றார். நுனவூட், நார்த் வெஸ்ட் பிராந்தியம் ஆகிய இடங்களில் அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் முதலாவது தடுப்பூசி வழங்கப்பட உள்ளன. யூகோனில் தடுப்பூசி இலைத்துறையில் காலத்துக்குள் முதலாவது தடுப்பூசி வழங்கப்பட உள்ளன. கனடாவுக்கான ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது தொகுதி நேற்று கனடாவை வந்தடைந்தது. ஒரு விமானத்திலிருந்து இந்த தடுப்பூசிகள் இறக்கப்படும் புகைப்படத்தை கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்டார். இந்த விமானம் மொன்ட்ரியலில் உள்ள மிராபல் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த உள்ளூர் விமான நிலைய ஆணையகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த விமானம் கனடாவை வந்தடைந்த போது அதனை கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் வரவேற்றிருந்தார். கனடாவுக்கு 30,000 தடுப்பூசிகளின் அளவுகள் இந்த விமானத்தில் வந்தடைந்துள்ளது. மேலும் சுமார் 30,000 தடுப்பூசிகளின் அளவுகள் அடுத்த வாரம் கனடாவை வந்தடையும் என்று கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியிருக்கின்றார். கனடாவில் இன்று மீண்டும் 6,500க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இன்று மொத்தம் 6,734 தொற்றுகள் கனடாவில் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1,940, அல்பர்டாவில் 1,887, கியூபெக்கில் 1,620, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 759, சஸ்கெச்வானில் 269, மனிடோபாவில் 241, நுனவூட்டில் 9, நோவஸ்கோஷியாவில் 5, நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லெபடோரில் 1, நியூ பிரன்ஸ்விக்கில் 1, நார்த் வெஸ்ட் பிராந்தியத்தில் 1, யூகோனில் 1 என்று இன்று தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 49, கியூபெக்கில் 25, ஒன்டாரியோவில் 23, அல்பர்டாவில் 15, மனிடோபாவில் 9, சஸ்கெச்வானில் 2 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கனடாவில் இதுவரை 4,68,862 தொற்றுகளும் 13,553 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் 3,79,467 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளார்கள். இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள் அகேன் கோவிட் வேக்சின் இந்த மாதிரியான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டு தான் இருக்க போகுது அடுத்த கொஞ்சம் நாட்களுக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த டைமில் பிள்ளைங்களை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறவங்க எஸ்பெஷலி இந்த 2 weeks வெக்கேஷனில் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா அஃப்கோர்ஸ் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஒன்றும் பெருசாக இல்லை அண்ட் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. பட் ஸ்டில் நிறையாவே ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. அந்த வகையில் பேசிக் கோடிங் ஃபார் சில்ட்ரன் ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த கோடிங்கை கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் petrumalpha.com அப்படின்ற வெப்சைட்டில் போய் இவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபோன் நம்பர்னு கேட்டிங்கன்னா 587-899-7737 இவங்களுக்கு கால் பண்ணி பேசிக் கோடிங் கிளாஸஸ் ஃபார் கிட்ஸ் இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நைஸ் வே ஆஃப் கீப்பிங் த கிட்ஸ் ஆக்டிவ்னு தான் சொல்லணும். இன்டோரில் ரொம்ப சேஃபான ஒரு முறையில் ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த கோடிங்கை சொல்லலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அந்த வகையில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிள்ளைங்க ஃபார் திஸ் வெக்கேஷன் வின்டர் பிரேக். ஸோ அகேன் petrumalpha.com petrumalpha.com and in the number 587-899-7737. Coding is one of the highest in demand skills in today's world. Therefore, we have designed a unique approach to teaching coding while boosting a student's math skills at the same time. Now, we are offering 30% off our regular price. Feel free to join us during the free hour of code sessions during the Computer Science Week between December 7th to December 13th. See details on our website. Now, let us see how our program works. Microbit was a mini computer introduced by the British Broadcasting Corporation to onboard young school children to coding and electronic exploration. Trial classes are available on several days of the week at petrumalpha.com. ஓகே, திங்கட்கிழமை டிசம்பர் 14ஆம் தேதி இனிதே முடிவுக்கு வருகிறது குட் ஈவினிங் கனடா. இன்றைக்கி நிறையா முக்கியமான செய்திகள், நிறைய பாசிட்டிவான செய்திகளுமே பார்த்தோம். அந்த வகையில் மீண்டும் நாளைக்கு குட் ஈவினிங் கனடாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நிறைய இந்த மாதிரியான சுவாரஸ்யமான செய்திகளோட. நன்றி, வணக்கம்.